கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2. இன்றைக்கும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவராகிய கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உதவி, ஒத்தாசை வரும். ஒருவேளை 4 திசைகளிலும் நீங்கள் உதவியை எதிர்பார்த்து எல்லா கதவுகளும் அடைபட்டு உதவி இல்லாமல் திக்கற்று தவிக்கிற உங்களுக்கு ஒரு திசை எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அது வானத்தின் திசை. அது சங்கீதம் 121 சொல்லப்பட்ட நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அந்த பர்வதத்தை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுங்கள். 4 திசைகளிலும் உதவியின் கதவு அடைப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழி திறப்பார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலையான இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வரும்போது ஒரு பக்கம் செங்கடல், மற்ற 2 பக்கங்களில் மலைகள், அதில் தப்பிக்க முடியாது. பின்பாக பார்வோன் படை, 4 திசைகளும் அடைபட்டு திக்கற்று நின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் 5வதாக இருக்கும் வானத்தின் திசையான கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். செங்கடல் பிளந்து ஒரு வழியை உண்டாக்கி புறப்பட செய்தார். அவர்களை பார்வோன் சேனையிடமிருந்து காப்பாற்றினார். நீங்களும் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்கும் ஒத்தாசை அனுப்பி உதவி செய்வார். உங்களை கைவிட மாட்டார். சரியான நேரத்தில் உதவி செய்வார். நாம் ஜெபம் செய்வோம். அன்பிலே சப்பா, எல்லா உதவியின் கதவுகள் அடைப்பட்டாலும் 4 திசைகளும் அடைப்பட்டாலும் ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் உண்டு. உம்மிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கிறேன். உம் உதவி இருக்க நான் பயப்பட தேவையில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.